ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம், சிக்னல் அண்ட் சிஸ்டத்தில் கண்டினியூஸ் டைம் சிக்னலில் யூனிட் ஸ்டெப் சிக்னல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி யூனிட் ஸ்டெப் சிக்னல் பற்றி நான் சும்மா ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ப்ரீஃபாக கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஓகேவா? இப்போ யூனிட் ஸ்டெப் சிக்னல் ஃபுல்லாக டாபிக் உங்களுக்கு ஈஸியாக எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அதை எல்லாமே நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிட் ஸ்டெப் சிக்னல்னால் ஆல்ரெடி நமக்கு தெரியும் யூ ஆஃப் டின்னு சொல்லுவோம் கண்டினியூஸ் டைமை பொறுத்தவரையில். டிஸ்கிரிப்ட்னா யூ ஆஃப் என்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கண்டினியூஸ் டைம் சிக்னலில் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? யூனிட் ஸ்டெப் சிக்னல் யூ ஆஃப் டி. இப்போ யூ ஆஃப் டினா நம்ம எப்படி எழுதுவோம், 1 to 0ன்னு எழுதுவோம். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? டி ஆஃப் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0, டி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0. டிராயிங் எப்படி இருக்கும், 1 இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி இருக்கும் யூ ஆஃப் டினா. ஓகேவா? இதுதான் யூனிட் ஸ்டெப் சிக்னல் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் யூ ஆஃப் டி மைனஸ் ஏனா எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி தான் 1 to 0. டி இது ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இது டி ஆஃப் லெஸ் தென் ஏ. சேம் இங்கேருந்து ஏலேருந்து சிக்னல் பாஸ் ஆகும். இப்படியாம டிராயிங் போகும். ஓகேவா? இங்கே ஏ கொடுத்துருக்கனால ஏலேருந்து சிக்னல் பாஸ் ஆகும். இங்கே மைனஸ் ஏங்கிறதுனால இது எப்படி எழுதுவோம், டி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. அப்போ டி ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏலேருந்து டி ஆஃப் ஏ, ஏலேருந்து சிக்னல் இங்கிட்டாம பாஸ் ஆகும். சம்லையும் அப்படி தான். உங்களுக்கு 2, 3 என்ன கொடுத்துருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் மாற்றிட்டு டீக்குள்ளே டி ஈக்குவல் டு ஏ, இங்கே மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸில் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கே பாயிண்ட் பண்ணி இங்கேருந்து சம் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சிக்னல் எங்கேருந்து பாஸ் ஆகும்னா பாசிட்டிவ்லேருந்து பாஸ் ஆகும். உங்களுக்கு நெகட்டிவில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எதுலேருந்து ட்ரா பண்ணணும், பாசிட்டிவ்லேருந்து ட்ரா பண்ணணும். பாசிட்டிவ் கொடுத்துருந்தா நெகட்டிவ்லேருந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்க, இந்த இதை டிலேடு யூனிட் ஸ்டெப் சிக்னல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யூ ஆஃப் டி மைனஸ் ஏவை என்ன சொல்லுவாங்க, டிலேடு யூனிட் ஸ்டெப் சிக்னல்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, டி ஆஃப் பிளஸ் ஏ. டி ஆஃப் பிளஸ் ஏனா உங்களுக்கு எப்படி ஆயிரும், டி பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0, டி ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்போ என்ன செய்யும், நெகட்டிவ் சைடு போயிடும். சிக்னல் எங்கே போகும், நெகட்டிவ் சைடு போயிடும். ஓகேவா? ஸோ சிக்னல் எப்படி வரும், மைனஸ் ஏ இந்த சைடு, 0க்கு இந்த சைடுல இருந்து பாஸ் ஆகும். மைனஸ் ஏ இங்கேருந்து சிக்னல் அதே சேம் 1வது லைனில் தான் பாஸ் ஆகும். ஓகேவா? இது அட்வான்ஸ்டு யூனிட் ஸ்டெப் சிக்னல்னு சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி தான் 1 ஈக்குவல் டு 0, டி ஆஃப் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஓகேவா? ஏன்னா சிக்னல் எங்க ஆகும், மைனஸ்ல பாஸ் ஆகும். உங்களுக்கு பிளஸ் கொடுத்துருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம், டி ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு கன்சிடர் பண்ணணும். சம்மா பொறுத்தவரையிலையும் அப்படிதான். ஓகேவா? சரியா? அப்ப எப்படி ஒரு சிக்னல் மைனஸ் ஏனா இங்கிருந்து பாஸ் ஆகும் சிக்னல். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? தேர்ட் ஸ்டெப். அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன்று இருக்கு, டைம் ரிவர்ஸ்டு. யூ ஆஃப் டி ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், நம்ம யூ ஆஃப் டி 1 இங்கிருந்து சிக்னல் பாஸ் ஆகிற மாதிரி பார்த்தோம். ஓகேவா? சிக்னல் எப்படி இருக்கும், யூ ஆஃப் டினா இப்படியாம ஸ்ட்ரெயிட்டா போகும். அதே இது மைனஸ் யூ ஆஃப் டினா அப்படியே ஆப்போசிட்ல டைம் ரிவர்ஸா போகும் சிக்னல். ஓகேவா? அவ்வளவுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். இதுல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போடுவோமா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாத்தணும். டி ஆஃப் இதுல கிரேட்டர் தென் 0ன்னு போடணும். ஓகேவா? சிக்னல் எப்படி அப்படியே ஆப்போசிட்டா பாஸ் ஆகும். யூ ஆஃப் டி ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்கும் சிக்னல். புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். இந்த 4 ஸ்டெப் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா யூனிட் ஸ்டெப் சிக்னல் டயக்ராம் ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ குட்டி குட்டி டயக்ராம், குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் யூனிட் ஸ்டெப் சிக்னல்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இங்க பாருங்க, யூ ஆஃப் மைனஸ் டி பிளஸ் 1 அப்படின்னா எப்படி டயக்ராம் இருக்கும். அப்ப நம்ம எப்படி எழுதுவோம், இதை வெளியில எடுத்துட்டு யூ ஆஃப் மைனஸ் டி பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்ப என்ன ஆகும், மைனஸ் டி அப்படியே இருக்கும். இந்த பிளஸ் 1 அந்த சைடு போகும்போது மைனஸ் 1 ஆகும். அப்ப பிளஸ் டி ஈக்குவல் டு பிளஸ் 1. அப்ப டி ஈக்குவல் டு 1 தான். ஓகேவா? அப்ப என்னது, சிக்னல் டி ஈக்குவல் டு 1. பாசிட்டிவ்ல இருந்து தான் நம்ம சிக்னலை டிரா பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு மைனஸ் டி அப்படிங்கறதுனால சிக்னல் இந்த இருக்கு, பாசிட்டிவ்ல இருந்து டைம் ரிவர்சல். மைனஸ் டீனாலே உங்களுக்கு என்னது, டைம் ரிவர்சல். ஸோ சிக்னல் உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பாஸ் ஆகும், ரிவர்ஸ்ல இந்த சைடு ஆக்கில் பாஸ் ஆகாது. சிக்னல் எப்படி போகும், இப்படி ஆக்கில் போகும். ஓகேவா? இங்க 1ல இருந்து சிக்னலை இங்கிட்ட ஆக்கில் நீங்க பாஸ் பண்ணணும். ஓகேவா? அவ்வளவுதான். மைனஸ் டி பிளஸ் 1னா எப்படி சிக்னல் போகும், இந்த சைடு ஆக்கில் சிக்னல் பாஸ் ஆகும். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அடுத்து யூ ஆஃப் மைனஸ் டி மைனஸ் 1 சேம் தான், இந்த சைடு தான் சிக்னல் பாஸ் ஆகும். ஆனா இங்க மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப மைனஸ் டி மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, சேம் மைனஸ் டி ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1ங்கிறது அங்கிட்டு போகும்போது பிளஸ் 1 ஆயிரும். ஸோ மைனஸ் டி ஈக்குவல் டு பிளஸ் 1னா டி ஈக்குவல் டு இந்த மைனஸ் தூக்கி அங்கிட்டு போட்டுற வேண்டிய, டி ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்ப சிக்னல் எதுல இருந்து பாஸ் ஆகுது, மைனஸ் 1 நெகட்டிவ்ல இருந்து பாஸ் ஆகுது. ஸோ எப்படி டயக்ராம் இருக்கும், மைனஸ் 1 டு இங்கிட்டாக்ல இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. அதே இது இப்போ யூ ஆஃப் டி மைனஸ் 1
-1 = 0 கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வரும்? t -1 = 0, t = 1 வரும். அப்போ சிக்னல் எது 1ல இருந்து பாஸ் ஆகும், இங்கிட்டாக்கில் தான் பாஸ் ஆகும். ஓகேவா? அதே இது உங்களுக்கு -t+1 கொடுத்தனால சிக்னல் எங்கிட்டாக்கில் பாஸ் ஆகும், இங்கிட்டாக்கில் பாஸ் ஆகும். இதே இது வந்து t -1 பதிலாக u(t+1) கொடுத்துருந்தா என்ன மாதிரி சிக்னல் பாஸ் ஆகும்? இப்படி இருக்கும் டயக்ராமு. ஸோ t+1னா என்ன எழுதுவோம்? நம்ம -1ல இருந்து கன்சிடர் பண்ணுவோம். அப்போ -1ல இருந்து சிக்னல் இப்படி ஆக்கில் பாஸ் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு இங்க -1ல இருந்து சிக்னல் இந்த சைடாக்கில் போகுதா? இதே இது t+1 = 0 இந்த மாதிரி பாசிட்டிவ்ல வந்துருச்சுன்னா சிக்னல் எப்படி ஆக்கல பாஸ் ஆகும், இங்கிட்டாக்கில் பாஸ் ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான் ரெண்டு t+1னா இந்த மாதிரி, -t -1னா இந்த மாதிரி பாஸ் ஆகும், t -1னா இந்த மாதிரி பாஸ் ஆகும், அதே இது -t+1னா இந்த மாதிரி பாஸ் ஆகும். அவ்வளவுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இது ஒரு டயக்ராம். ஓகே, இது ஒரு டயக்ராம், இது ஒரு டயக்ராம், இது ஒன்னு, இது ஒன்னு. இந்த நாலுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? தேர்டு பாருங்க, 2u(t) அப்படின்னா இந்த மாதிரி பாஸ் ஆகும், 2ல இருந்து பாஸ் ஆகும் சிக்னல். இது ரொம்ப சிம்பிள் தான். 2ல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுற வேண்டியதான். இது ரிவர்சல் கிடையாது, ஏன்னா மைனஸ் எதுவுமே போடல. ஸோ u(t) தான் இப்படியாம போகும் சிக்னல். அடுத்து பாருங்க, -2u(t). -2னா கீழே உள்ள பொசிஷன், u(t) இங்க இருந்த பொசிஷன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இப்படி போகும் சிக்னல். அவ்வளவுதான். இது 4th ஒன். அடுத்து 5th ஒன் பார்ப்போமா? x(t) = u(t plus u(t minus 1)ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் u(t)னா என்னது? சிக்னல் எப்படி பாஸ் ஆகும்? இங்க இருந்து 1ஆம் நம்பர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாஸ் ஆகும் சிக்னல் u(t)னா. u(t minus 1)னா நம்ம எப்படி எடுப்போம்? t -1 = 0, t = 1. மைனஸ்னாலே பிளஸ்ல கொண்டு எடுப்போம். t+1 இங்க ரிவர்சல் எதுவுமே கிடையாது. அப்ப t 1ங்கும் போது நம்ம எதுல இருந்து பாஸ் ஆகும் சிக்னல்? இதுல இருந்து பாஸ் ஆகும். சோ இதுதான் வந்து u(t minus 1). இப்ப ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல ஆம்பிளிட்யூட் பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் இதுல உள்ளது என்னது? 1ஆம் நம்பர் 1 உங்களுக்கு இருக்கு. ஆம்பிளிட்யூட் என்னது? 1. அடுத்த சிக்னல் என்னது? 1. சோ 1 + 1. 1 + 1னா உங்களுக்கு ஆம்பிளிட்யூட் என்னது? 2. சோ நம்ம இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி டிரா பண்ணும்போது எப்படி டிரா பண்ணுவோம்? இந்த மாதிரி சிக்னல் வரைஞ்சிட்டு u(t plus u(t1). ஃபர்ஸ்ட் சிக்னல் என்னது? 1. 1ஆம் நம்பர்ல இருந்து டிரா பண்ணுவோம் 1. சோ 1ல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டாவது சிக்னல். இந்த ரெண்டு சிக்னலையும் கம்பைன் பண்ணும்போது என்ன ஆயிரும்? 1 + 1 = 2. ஆம்பிளிட்யூட் 2 ஆயிரும். சோ சிக்னல் மேல போய் இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகும். இந்த 1ஆம் நம்பருக்கு நேரா u(t1). இதுல இருந்து சிக்னல் செகண்ட் சிக்னல் வந்து u(t)ங்கிறது இது u(t), இது செகண்ட் சிக்னல் கம்பைன் பண்ணனும் 1 + 1 = 2. ஓகேவா? அப்ப 2ல பாஸ் ஆகி ஸ்ட்ரெயிட்டா போகும். ஓகேவா? இப்படிதான் டிரா பண்ணணும். u(t plus u(t minus 1) அப்படின்னா 1 + 1னா 2. ஸோ 2ல டிரா பண்ணணும். ஓகேவா? இது வந்து லாஜிக்கா சொல்றது. ஓகேவா? நான் சும்மா சிம்பிள் ட்ரிக்கா உங்களுக்கு ஒன்று சொல்றேன். உங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் உள்ளதுல வந்து நம்பரே இல்ல, 1 கொடுத்துருக்காங்க. நம்பரே இல்லைன்னா நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கேயும் நம்பரே இல்லைன்னா 1 கன்சிடர் பண்ணி 1 + 1 2ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் பிளஸ் டேம் அப்படின்னு வந்து 1ன்னு வந்துட்டா நீங்க சிக்னலை வந்து அதாவது பிளஸ்னாலே மேலாக்கல மேல வந்து ஒரு சிக்னலை மேல பாஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா u(t = 1ன்னு டிரா பண்ணியாச்சு. அடுத்து t -1னா நம்மளுக்கு தெரியும், -1னா +1. இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் 1 கொடுத்துட்டா ஒரு ஸ்டெப் மேல போகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஸ்டெப் மேல நம்ம டிரா பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டா சிக்னலை நம்ம டிரா பண்ணிடலாம். ஓகேவா? அதே இது மைனஸ் கொடுத்திருந்தா ஒரு ஸ்டெப் கீழே டவுன் பண்ணி டிரா பண்ணணும். அவ்வளவுதான் வித்தியாசம். பிளஸ் கொடுத்திருந்தா சிக்னலை எப்படி பாஸ் பண்ணணும்? மேலாக்குல பாஸ் பண்ணணும். 1 2 அங்க முன்னாடி என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்ல 1ன்னு கொடுத்திருந்தா ஒரு ஸ்டெப், 2ன்னு கொடுத்திருந்தா 2 ஸ்டெப் டிரா பண்ணணும். ஓகேவா? அதே இது -1ன்னு கொடுத்திருந்தா கீழே டவுனா ஒரு ஸ்டெப் டிரா பண்ணணும். -2ன்னு கொடுத்திருந்தா 2 ஸ்டெப் கீழே டவுன் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த சம்ல சொல்றேன். இது ஒரு ஸ்டெப் நம்ம பிளஸ் வச்சு பண்ணிருக்கோம். அடுத்து மைனஸ் வச்சு பார்ப்போம். ஓகேவா? இப்போ x(t = u(t minus ut minus 1). ஓகேவா? இப்போ என்ன எழுதுவோம்? u(t)னா இப்படி டிரா பண்ணுவோம். அடுத்து என்ன செய்வோம்? t -1னா எப்படி டிரா பண்ணுவோம்? t -1னா t + 1. t -1 = 0, t = +1. சோ இங்க +1ல இருந்து இப்படியாம டிரா பண்ணுவோம். இப்ப கம்பைன் பண்ணி என்ன கொடுத்திருக்காங்க? மைனஸ். ஓகேவா? மைனஸ்னா என்ன சொன்னேன்? டவுன் ஆகும்னு சொன்னேன். நம்ம லாஜிக் படி 1 1 ஆம்பிளிட்யூட் 1 1 1 - 1னா 0. சோ நியூட்ரல் அந்த 0க்கு நேரா வேவ் பாஸ் ஆகும். அவ்வளவுதான் சிம்பிளா. ஓகேவா? அதே இது வந்து நான் சும்மா ஒரு ட்ரிக்கா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் u(t)னா என்னது? இந்த 1க்கு நேரா டிரா பண்ணிக்கிடுவோம். புள்ளி வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குவோம். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? t -1. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எது வரைக்கும் வரணும்? t -1னா வந்து 1ஆம் நம்பர்.
t minus 1 is equal to 0, t is equal to 1. இங்க டாட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்தாச்சு. எப்படி வருதுன்னு பாருங்க சிக்னல். ஃபர்ஸ்ட் இதுதான் u of t. இந்த 1ல இருந்து இந்த வேவ் பாஸ் ஆகுது. எது வரைக்கும் t minus 1னா இந்த டாட் வரைக்கும் இந்த வேவ் பாஸ் ஆகுது. ஓகேவா? இங்க மைனஸ்ன்னு கொடுத்தனால அந்த லைன் என்னது டவுன் ஆகுது. எத்தனை ஸ்டெப் இங்க 1ன்னு கொடுத்துருக்கனால ஒரு ஸ்டெப் டவுன் ஆகுது. சோ டயக்ராம் இப்படி இருக்குது. ஓகேவா? பிளஸ்ன்னு கொடுத்தா மேல போய் சிக்னல் அங்க டாக்ல பாஸ் ஆகும். மைனஸ்ன்னு கொடுத்தனால சிக்னல் கீழே வந்து கீழே ஜீரோல ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான். இதுதான் ஈஸியான டயக்ராம். பிளஸ் கொடுத்தா மேல ஸ்டெப் போகணும், மைனஸ் கொடுத்தா கீழே டவுன்ல வரணும் சிக்னல். அவ்வளவுதான். ஓகேவா? இதோட இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோலயே சொல்லியிருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்ப்போம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.